ஸோ இன்னைக்கு வந்து வில் பி சீயிங் பேராகிராஃப் ரைட்டிங் அனுச்சேத் லேக்கன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வேர்ட்ஸுக்கு கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். பட் எக்ஸாம்ஸில் எழுதும்போது யூ வில் கெட் 1 பேஜ் ஃபுல்லி. பட் என்னோட சஜஷன் என்னென்னா பேராகிராஃப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேப்பர் எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, அந்த பேஜும் முடிச்சுட்டு த நெக்ஸ்ட் பேஜ், அதாவது ஒரு பேப்பர், பேஜ்னா 2 பேஜ், பேப்பர்னா ஒரு பேப்பர், 2 பேஜ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வேண்டாம். சி 100ன்னும் போது இவ்வளோ தான் வரும், 100 வேர்ட்ஸ்ன்னும் போது வாட் ஐம் ஷோயிங் இன் தி ஸ்க்ரீன் இவ்வளோ தான் இருக்கும். பட் ஸ்டில் அவன் கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு 5 மார்க்ஸ் போடுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன் ஹூ இஸ் கரெக்டிங், இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது 5 மார்க்ஸ்க்குனா ஐயோ எதுக்கு இப்போ இப்படி 5 மார்க்ஸ் கொடுக்கணும்னு தோணும். ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்னென்னா அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக நெக்ஸ்ட் பேஜில் வந்து 3/4 எழுதியிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டார்டிங் கொடுக்கறதுக்காக தான். இதுக்கப்புறம் நிறைய நீங்கள் அதில் எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்த்து அழகாக எழுதணும். நிறைய பேருக்கு என்னென்னா கொஞ்சம் எழுதிடுவோம், மீதி வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் நான் இது சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக நீட்டாக எழுதிடுங்க, இருக்கிறத படித்து. தென் உங்களுக்கே பாயிண்ட்ஸ் தோணும், இதை எழுதலான்னு தோணும், அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் பிரஷ்டாச்சார்? ஆச்சார்னா குட் கான்டாக்ட். பிரஷ்டாச்சார் அப்படின்னா வந்து ஒரு பேட் கான்டாக்ட். இப்போ லஞ்சம் வாங்குறது, பிரைபரி, இதெல்லாம் வந்து பிரஷ்டாச்சார். ஓகே, சமஸ்யா ஒரு சமாதான். இப்போ வந்து ஒரு பிரைபரி நடக்குதுக்கு, ஓகே, ஒரு பிரைபரி நடக்குது ஒரு சொசைட்டியில் அப்படின்னா வாட் இஸ் தி சமஸ்யா, என்ன ப்ராப்ளம், அது எதனால் அது நடக்குது, அண்ட் வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் இட். भ्रष्टाचार का अर्थ है अनुचित लाभ के लिए. सी உச்சித் அனுச்சித், அந்த வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். உச்சித் அப்படின்னா ஃபேர், ஓகே, அனுச்சித் இஸ் அன்ஃபேர். ओके, अनुचित लाभ के लिए अपने पद या अधिकार का दुरुपयोग करना. ஸோ நீ வந்து எப்போ ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயத்துக்கு, இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயத்துக்கு लाभ लेने के लिए, உன்னோட லாபத்துக்காக अपने पद या अधिकार का दुरुपयोग, இந்த எல்லாமே எல்லா வேர்டையும் பாருங்களேன், நம்ம பிரித்து படிக்கலாம். அனுச்சித் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அணு ப்ளஸ் உச்சித். இப்போ அணுன்றது ஆப்போசிட், உச்சித்னா ஃபேரு, ஸோ அன்ஃபேர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், துருபயோக் அப்படின்னா துர் ப்ளஸ் உபயோக். துர் அப்படின்னா பேடு, உபயோகம்னா யூஸ். ஸோ பேடாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பிரிக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சமாஸ் படிக்கும்போது தீஸ் வேர்ட்ஸ், இந்த எப்படி நம்ம ஒரு வேர்டை பிரிக்கிறோம், ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டூ விக்ரஹின் சமாஸ். ஓகே, திஸ் இஸ் ஃபார் கோர்ஸ் பி ஐம் சேயிங். அதை பிரித்து எழுதணும் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். भ्रष्टाचार का अर्थ है अनुचित लाभ के लिए अपने पद या अधिकार का दुरुपयोग करना. यह समाज में विभिन्न रूपों में दिखाई देता है. विभिन्न रूपों में वैरायटी ऑफ पिक्चर्स इरुक्कदुक्कु. जैसे रिश्वत लेना, घोटाले करना और पक्षपात करना. ஸோ எந்த மாதிரி விஷயத்துலலாம் வரும் உங்களுக்கு, இது வந்து இஷ்யூவாகவும் போட்டிருக்கு சரியா. ரிஷ்வத் லேனா அதாவது மணி வாங்கிறது, கோட்டாலே கர்னா சீட் பண்ணுறது, பக்ஷாபாத் கர்னா, பக்ஷாபாத் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு சைடாக இருக்கிறது, ஒரு சைடாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஒரு சைடான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது. भ्रष्टाचार के फैलने के मुख्य कारण. ஸோ எதனால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சமஸ்யா ஒரு சமாதான். ஸோ முக்கியமான ரீசன் நம்ம அங்கே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அனுச்சேத் லேக்கன் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் சரியா, வாட் இஸ் தட், எந்த குளோபல் வார்மிங் கேட்குறாங்களோ வாட் இஸ் குளோபல் வார்மிங். இப்போ வந்து உங்களுக்கு இது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைல்ட் லேபர் கேட்குறாங்க. ஸோ எனிதிங் தே ஆஸ்க், நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வாட் இஸ் தட்ன்றதை நம்ம எழுதிடணும், அதுக்கப்புறம் அதனுடைய ரீசன் என்ன, அதுக்கப்புறம் சொல்யூஷன். இப்படி தான் நீங்கள் கொண்டு வரணும். இதே தான் அங்கே வந்து உங்களுக்கு சங்கேத் லேக்கன்லேயும் சங்கேத் பிந்துலேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, भ्रष्टाचार के फैलने के मुख्य कारण लालच. लालचना என்ன அர்த்தம், கிரீட், ரொம்ப பேராசை. நைத்திக் மூல்யோं की कमी. ஸோ மாரல் வேல்யூஸ் வந்து மக்கள்கிட்ட இல்லை, ஹியூமனிட்டி கிடையாது, மாரல் வேல்யூஸ் வந்து தே ஹவ் நாட் டாட் தட். அந்த மாதிரி அவர் கானூன் கா கம்ஜோர் பாலன். இது நல்ல லைன் பார்த்துக்கோங்க. கானூன் கா கம்ஜோர் பாலனா என்ன அர்த்தம்னா, ரூல்ஸை வந்து நம்ம
ரொம்ப புவரான ரூல் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரூல் இருக்குது, பட் அதை வந்து ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகே, கம்சோர் பாலன்னா என்ன அர்த்தம்? லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப புவராக இருக்குது. इसके कारण समाज का विकास रुक जाता है. विकास इज डेवलपमेंट. இதனால என்ன ஆகுதுன்னா சொசைட்டியில் வந்து डेवलपमेंट வந்து ஸ்டாப் ஆகுது. और आम जनता को कष्ट होता है. भ्रष्टाचार रोकने के लिए कठोर कानून लागू करने चाहिए. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா ஒரு சஜஷனோட முடிக்கிறேன். அதாவது சமாதான் தான் சஜஷன் இருக்கு இல்லையா, சமாதான சஜஷன். என்ன சஜஷன் பண்ணுற, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கठोर कानून लागू करने, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். லாகு இஸ் இம்ப்ளிமெண்ட். ஸ்ட்ரிக்டான ஒரு கானூனை வந்து அதாவது லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். पारदर्शिता बढ़ाई चाहिए. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது பாரதர்ஷிதானா எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஜாபுக்கு இப்படி தான் உள்ளே போகணும், அந்த பியூரோக்ரஸி இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ டிரான்ஸ்பரன்சி இன் எவ்ரி திங். पारदर्शिता ना अदा मीनिंग. पारदर्शिता बढ़ाई चाहिए तथा लोगों में नैतिक शिक्षा का विकास करना चाहिए. அதே மாதிரி பீப்புள்கிட்ட என்ன கொண்டு வரணும்னா அந்த மாரல் வேல்யூஸ் வந்து டீச் பண்ணணும். जागरूक नागरिक ही इस समस्या को समाप्त कर सकते हैं. जागरूक नागरिकना என்ன அர்த்தம்? those people who are awakened, அவங்களாவது அதாவது அவேராக இருக்கிற அந்த சிட்டிசனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு இதுக்கான எஜுகேஷன் நிறைய சொல்லுங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும். नव युवक को भी भ्रष्टाचार का जागरूक करना चाहिए. ஸோ அவங்களும் என்ன பண்ணணும்னா வில்லேஜ் சைடில் போய் சொல்லணும். நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நீங்கள் நல்லா நிம்மதியாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், कंप्यूटर आज का ज़रूरत. ஸோ कंप्यूटर इज अ नीड nowadays. कंप्यूटर आज के युग का एक अत्यंत उपयोगी वैज्ञानिक आविष्कार. आविष्कार इज इन्वेंशन. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது என்னது? இப்போ இருக்கிற இந்த இராவுடைய அத்தியந்த உபயோகி வைஜானிக் ஆவிஷ்கார், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் தான் கம்ப்யூட்டர். यह हमारे जीवन को सरल और तेज बनाता है. सो सिंपल एंड वेरी फास्ट. शिक्षा, चिकित्सा, बैंकिंग, व्यापार और संचार जैसे विभिन्न क्षेत्रों. संचार पातीங்கன்னா कम्युनिकेशन. ओके, विभिन्न क्षेत्रों में कंप्यूटर का व्यापक उपयोग. व्यापक उपयोग ரொம்ப வைடான ஒரு யூசேஜ். इट इज वाइडली यूज्ड ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் व्यापक उपयोग हो रहा है. इसके माध्यम से कठिन कार्य भी कम समय में पूरे हो जाता है. so through this computer மூலமா we all know இல்லையா, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். through this computer कठिन कार्य भी, so the work that is very difficult also becomes very easy. हालांकि इसके कुछ दुष्प्रभाव भी है. ஸோ இன்னும் நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன போகிறோம் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் திங்ஸை பற்றி போகிறோம். ஓகே, அதுதான் துஷ்பிரபாவ். துஷ்பிரபாவ் எப்படி பிரிப்பீங்க? தூ. ஆக்சுவலாக துஷ்பிரபாவ் எப்படி பிரிக்கணும்? தூன்னு போட்டு விசர்கு போடணும். நம்ம டாட் 2 டாட் போடுவோம் இல்லையா, துஹ் ப்ளஸ் பிரபாவ் भी है. जैसे अधिक उपयोग से स्वास्थ्य पर असर पड़ता है. ஸோ என்ன ஆகுது? ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்கிறாங்க. स्वास्थ्यனா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். और लोगों की निर्भरता बढ़ती है. निर्भरता என்ன அர்த்தம்? டிபெண்ட் ஆகிறது. ஸோ பீப்புள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் டிபெண்ட் ஆகியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓனாக பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியல. ஸோ பீப்புள் டிபெண்டன்சி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. फिर भी इसके लाभ हानियों से अधिक है. ஸோ முக்கியமாக நம்ம ஒரு என்ன பாயிண்ட் சொல்கிறோம்? इसके लाभ हानियोना என்னது? ஹார்ம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ், ஹார்ம். ஸோ இதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்அட்வான்டேஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரொपोर्शन பார்க்கும்போது இதுக்கு லாபம் தான் ஜாஸ்தி கம்ப்யூட்டருக்கு. इसलिए हमें कंप्यूटर का संतुलित और सही उपयोग. संतुलितना நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த வேர்டு. संतुलितना என்ன அர்த்தம்? பேலன்ஸ்டு. அதனால் கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப பேலன்ஸ்டாக அதே மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ताकि हम इसका पूरा लाभ उठा सकें. ஸோ நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். டியூரிங் டெஸ்ட், இப்போ டெஸ்ட்டில் நான் கம்ப்யூட்டர் ஆஜ் கி ज़रूरत சொன்னேன்னா இந்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். 1 और हमारा पर्यावरण. ஸோ ஃபாரஸ்ட் அண்ட்
our environment. वन हमारे पर्यावरण का महत्वपूर्ण हिस्सा है. ஸோ எந்த ஒரு டாபிக் கொடுக்குறாங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுதான் நம்ம போக வேண்டிய அந்த ஸ்ட்ரக்சர். நிறைய பேருக்கு என்ன தெரியுமானா பாயிண்ட்ஸ் தெரியும், பட் இந்த ஒரு பாயிண்ட் எழுதுவாங்க, திடீர்னு எண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுல என்னது, ஃபஸ்ட்டு வாட் இஸ் தட், என்ன கேட்குறாங்க. वन हमारे पर्यावरण का महत्वपूर्ण हिस्सा है. आज प्रदूषण की समस्या तेज़ी से बढ़ रही है. नेक्स्ट என்ன சொல்கிறாங்க, प्रदूषण इज पोल्यूशन. ஸோ இப்போ வந்து nowadays we have pollution everywhere, जिससे वायु जल और भूमि सभी प्रभावित हो रहा है. ஸோ எதுக்காக இதை சொல்கிறாங்க, பர்யாவரனுக்காக சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் பர்யாவரன்னா என்னன்னு கூட இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ जिससे वायु जल और भूमि सभी प्रभावित हो रहा है. प्रभावितனா அது அஃபெக்ட் ஆகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஃபெக்ட் ஆகுது டியூ டு பொல்யூஷன். நம்மளுடைய ஏர், வாட்டர் அண்ட் எர்த் எல்லாமே தான் வந்து अफेक्ट आगल. ऐसे में पेड़ों का महत्व और बढ़ जाता है क्योंकि वे शुद्ध वायु प्रदान करते हैं और संतुलन बनाए रखते हैं. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லிட்டோம், நீங்கள் என்வாயர்மெண்ட்டில் என்ன சஃபர் ஆகிறோன்றதை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, வன்னு நம்மளோட டாபிக் என்னது, वन का महत्व. ஸோ வி ஹாவ் டு கம் டு தி டாபிக். वनना என்னது, ட்ரீஸ் எல்லாம் நிறைஞ்சது. ஸோ ட்ரீஸ்க்கு வராங்க. ऐसे में पेड़ों का महत्व और बढ़ जाता है क्योंकि वे शुद्ध वायु प्रदान करते हैं और संतुलन बनाए रखते हैं. वन्य जीवों का जीवन भी वनों पर निर्भर करता है. ஸோ நமக்கு वन्य जीवना वाइल्ड लाइफ. ஸோ वाइल्ड लाइफ इज़ वेरी इम्पॉर्टेंटல நம்மளுடைய அந்த ஈகோசிஸ்டம்க்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, वन्य जीवन का जीवन भी जीवों का जीवन भी वनों पर निर्भर करता है, इज डिपेंडेंट ऑन फॉरेस्ट. पर्यावरण की रक्षा के लिए व्यक्तिगतना என்ன அர்த்தம், பர்சனல்னு அர்த்தம். व्यक्तिगत और सरकारी. ஸோ பர்சனலாகவும் சரி, அதாவது ஒரு பர்சன் வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி, அதே சமயத்தில் சர்க்காரி கவர்மெண்ட்டும் दोनों स्तरों पर प्रयास आवश्यक है. சார் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு, அதாவது பர்சனலாக இருக்கிற லெவல், இண்டிவிஜுவல் லெவல்லையும் சரி, கவர்மெண்ட் லெவல்லையும் இதுக்கு வந்து நம்ம பாடுபடணும். हमें अधिक से अधिक पेड़ लगाने चाहिए और वनों की कटाई रोकनी चाहिए. ஸோ ரொம்ப சிம்பிளான லைன்ஸ் தான். सरकार को भी कठोर नियम बनाकर उनका पालन सुनिश्चित करना चाहिए. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே எழுதலாம், எந்த பாயிண்ட்டாக இருந்தாலுமே. எதுவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சமாதானம் இருக்கணும் இல்லையா. சொல்யூஷன் எப்படி கொண்டு வருவ, சர்க்கார் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ சர்க்கார் வந்து இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் வந்து இந்த கானூனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். சக்ஷித் கானூன் கர்னா சாயே. இப்போ நம்ம ஒரு இதில் படித்தோம்ல, கானூன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு, அப்படி இல்லாமல் அதை ஸ்ட்ராங் பண்ணணும். कठोर नियम बनाकर, इनके கொடுத்துருக்காங்க பாருங்க, सरकार को भी कठोर नियम बनाकर उसका पालन सुनिश्चित करना चाहिए. ஸ்ட்ரிக்டாக வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். तभी हम अपने पर्यावरण को सुरक्षित रख सकते हैं. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, विज्ञापन. व्हाट इज विज्ञापन, एडवर्टाइजमेंट. ओकेवा, இங்கே பாருங்க, विज्ञापन का अर्थ है किसी वस्तु या सेवा के बारे में लोगों को जानकारी देना. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் மாதிரி வாட் இஸ் தட்ன்றதை நம்ம நல்லாவே நீங்கள் பை ஹார்ட் பண்ணியே வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே போய் எழுதணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் பை ஹார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்க, விज्ञापन அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு என்னது, किसी वस्तु या सेवा के बारे में लोगों को जानकारी देना. ஸோ அது வந்து என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ப்ராடக்டை பற்றி वो வந்து पीपल्க்கு इन्फॉर्म பண்ணுறது. और उसे आकर्षक बनाकर प्रस्तुत करना. முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் என்னது, ரொம்ப அட்ராக்டிவாக நீ அதை ப்ரெசென்ட் பண்ணணும். दैट इज़ वेरी इम्पॉर्टेंट. आज के युग में विज्ञापन अत्यंत आवश्यक हो गया है. ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் என்ன ரொம்ப एक्सट्रीमली विच इज़ इम्पॉर्टेंट, विज्ञापन. क्योंकि इसके माध्यम से उपभोक्ता नए उत्पादों के बारे में जान पाता है. उपभोक्ता அப்படின்னா consumers. So we are all consumers. So only through advertisements we will be knowing about the new products that is coming in the market. உத்பாதம் அப்படின்னா ப்ராடக்ட். நமக்கு வேறு சோர்ஸே கிடையாது சரியா. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு அந்த விஷயம் எப்படி தெரியும், ஒன்லி த்ரூ advertisements. कंपनियां अपने सामान की बिक्री बढ़ाने के लिए, बिक्री ना सेल्स, विभिन्न माध्यमों से विज्ञापन करती है. सो நமக்கு தெரியும் இல்லையா.
हालांकि कई बार विज्ञापन भ्रामक भी हो जाता है. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வி கெட் திங்ஸ். அது தட் இஸ், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அட்வர்டைஸ் மூலமாக பொருள் வாங்குறதுனால அது கரெக்டான பொருள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் தே ஆர் மேக்கிங் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அட்ராக்டிவ். ஈவன் தி ஃபால்ஸ் திங்ஸ் கேன் கம் அவுட் டு தி மார்க்கெட், கேன் பி சேல் பெட்டர் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இன்னும் கூட ஏமாந்து வாங்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். தட் இஸ், அதுக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் காரணம். कई बार विज्ञापन भ्रामक भी होता है जिससे लोग गलत निर्णय ले लेते हैं. ஸோ भ्रामक அப்படின்னா வந்து நம்மளை தப்பாக மேனிப்புலேட் பண்ணுறது, தப்பாக வந்து நம்மளுக்கு சொல்லித்தரது. भ्रामक மிஸ்லீட் பண்ணுறது நம்மளை. जिससे लोग गलत निर्णय लेता है. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ராங் டெசிஷன் எடுத்துடுறோம். इसलिए हमें विज्ञापन देखते समय सावधानी बरतनी चाहिए. நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஞ்ஞாபன் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சாவதானி, ரொம்ப காஷியஸாக அதை வந்து நம்ம வியூ பண்ணணும். बरतनी इज टू व्यू. और किसी भी वस्तु को सोच समझ कर ही खरीदना चाहिए. சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை யோசித்து தான் வாங்கணும். ஸோ இதுக்கு வந்து யூ கேன் கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ். இல்லை உங்களுடைய வீட்டில், அதாவது இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட், நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி மிஸ்டேக்கன்லி இட் ஹேப்பன்ட் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். யூ கேன் கிவ் ஃபார் மோர் எக்ஸாம்பிள்ஸ். சரியா? இப்போ வந்து ஒரு டூத் பேஸ்ட், நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் வந்தது உங்களுக்கு, உபோக்துவாத் கி சன்ஸ்கிருதி அப்படின்னு சொல்லிட்டு 9A படிச்சிருப்பீங்க, கோர்ஸ் ஏல படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து அழகான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹமாரே தேஷ் பர் படுத்தா விதேஷி பிரபாவ். இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து கேட்பாங்க. அதுதான் விதேஷி பிரபாவ், ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ். भारत की संस्कृति बहुत समृद्ध और प्राचीन है. समृद्ध रिच एंड एंशियंट. நம்மளுடைய கல்ச்சர் எப்படிப்பட்டது, இட்ஸ் வெரி ரிச் அண்ட் ஏன்ஷியன்ட். जिसमें विविधता और परंपराओं का विशेष महत्व है. ஸோ விவிதா ஒரு பரம்பராவோம், விவிதானா டைவர்சிட்டி. ஸோ நமக்கு டைவர்சிட்டி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. விவிதா ஒரு பரம்பராவும், ஸோ ட்ரெடிஷன்ஸ். ஸோ இது ரொம்ப வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு இருக்குது. आज के समय में विदेशी प्रभाव तेज़ी से बढ़ रहा है, जिसका असर हमारी भाषा, खान पान और पहनावे पर दिखाई देता है. ஸோ ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் எல்லா விஷயத்துலையுமே இட் இஸ் சீன், விசிபிளி இட் இஸ் சீன். லைக் எதுலலாம், லாங்குவேஜ், ஃபுட்டு, க்ளாத்திங், எல்லாத்துலேயுமே வந்து ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்க்குறோம். विशेष रूप से युवा वर्ग इस प्रभाव से अधिक प्रभावित हो रहा है. ஸோ ரொம்ப வந்து நம்ம பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த யூத் ரொம்ப வந்து அதில் பிரபாவித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க. ஒரு கை பார் அப்படி சன்ஸ்கிருதிக்கோ பூல்தா ஜா ரஹா ஹை. ஸோ இதில் முக்கியமான என்னது, அவங்க ட்ரெடிஷனை கூட, அவங்க கல்ச்சரை கூட அவங்க மறக்கிற அளவுக்கு தே ஹாவ் காட் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ தி ஃபாரின் திங். हालांकि कुछ विदेशी बातें उपयोगी भी है, लेकिन हमें अपनी संस्कृति को नहीं छोड़ना चाहिए. ஸோ இது வந்து நீ கொடுக்குற சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், விதேஷியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், பட் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. हमें अच्छे गुणों का अपनाकर अपनी पहचान बनाए रखनी चाहिए और भारतीय संस्कृति का सम्मान करना चाहिए. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் என்ன எழுதுறதுனே தெரியாது. ஸோ ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன எழுதுறது, அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், டிபேட் ஆகி எழுதுறதுக்கோ போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த டாப்பிக்கு என்ன எழுதுனா போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன எழுதுகிறோம் நம்ம, ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண்ட்ரியினுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிறீங்க, ட்ரெடிஷன், கல்ச்சரை பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸுன்றது என்னது, நம்மளோட எல்லா விஷயத்துலேயும் ஃபாரினுடைய அந்த திங்ஸை நம்ம கொண்டு வர்றது ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா. விதேஷி பிரபாவ், அதில் பர்டிகுலராக யார் ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் பீப்புள். ஸோ அதனால் என்ன, இப்படி நீங்கள் வந்து ஒரு கோர்வையாக அதை வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கேலோं का जीवन में महत्व, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது. ஸோ கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்.
खेल हमारे जीवन का महत्वपूर्ण हिस्सा है। ये न केवल हमारे शरीर को स्वस्थ रखते हैं बल्कि मानसिक विकास, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த லைன் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். மானசிக் விகாசம்னு அர்த்தம் mental development, not only physical development. Sports give us the mental development too. खेलों से शारीरिक शक्ति, सहनशीलता और अनुशासन का विकास होता है. शारीरिक शक्ति, फिजिकल स्ट्रेंथ, सहनशीलता முக்கியமான வேர்டு பாருங்க, டாலரன்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன வரும்னா அந்த டாலரன்ஸ், அந்த பொறுமைன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். अनुशासन ப்ளஸ் डिसिप्लिनाவும் நம்ம ஆயிடுறோம். इसके साथ ही यह हमें टीम भावना और सहयोग करना भी सिखाता है. டீம் பாவனானா என்ன அர்த்தம்? அதாவது நீ வந்து ஒரு குரூப்பாக உன்னால் வந்து ஒரு வேலையை பண்ண முடியணும். அதே மாதிரி கோஆப்ரேட் பண்ணணும், மற்றவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுறது. கோஆப்ரேஷன்னா என்ன அர்த்தம்? உன்னோட பாயிண்ட்ஸை நீ சொல்லும் போது மற்றவங்க பாயிண்ட்ஸ் சொல்லும் போது இதை அக்செப்ட் பண்ணுறது தான் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போகிறது. भी सिखाते हैं. पढ़ाई के साथ साथ खेलों में भाग लेना भी आवश्यक है क्योंकि जीवन का संतुलित बनाता है. ஸோ லைஃப்பை உனக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸ்டடீஸ் கூட சேர்ந்து நம்ம இதையும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. नियमित रूप से खेल खेलने से हम स्वस्थ और प्रसन्न रहते हैं. ஸோ नियमित रूप என்ன அர்த்தம்? ரெகுலர் ப்ராக்டிஸ். ஸோ எனிथिंग कंसिस्टेंसी இருக்கணும். इसलिए हर व्यक्ति को अपने जीवन में खेलों को महत्व देना चाहिए. ஸோ ஹர் வியக்திக்கு ஒருத்தருக்குமே என்ன பண்ணணும், லைஃப்பில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ இது பாருங்கள், ஐ ஹவ் given 6. भ्रष्टाचार, कंप्यूटर, वन और पर्यावरण, हमारा देश पर पड़ता विदेशी प्रभाव, खेलों की जीवन में महत्व. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ், ரஃப் ஒர்க்கில் ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த மாதிரி பண்ணணும்? இப்போ பிரஷ்டாச்சார் ஜஸ்ட் ஒரு ரீடிங் தான் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே பைஹார்ட் பண்ணணுன்ற அவசியத்தை கொடுக்காது. ஓகே, இப்போ நோட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம ஒரு இது பண்ண போகிறோம். நோட்டில் பிரஷ்டாச்சார் சமஸ்யா ஒரு சமாதான், யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ வாட் இஸ் கிவன் ஹியர். சரியா? அது கோ த்ரூ பண்ணிக்கலாம். பட் இதை நீங்கள் எதர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாக வேறு எழுதலாம். சட்டுன்னு பண்ணுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் இட் வித்தின் ஒரு 5 to 10 minutesல முடிக்கலாமா? பண்ணுங்க பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கே. ஸோ நாட் லைக் டெஸ்ட் மாதிரி பண்ண வேண்டாம், இமேஜை வாட்ஸ்அப் நம்பர் ரெக்மிசி எப்படி எழுதிருக்கீங்கன்னு பார்க்க போகிறேன். ஸோ அதே மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் யூ டு யூஸ் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன், அந்த மாதிரி கூகுள் ஹெல்ப்பே போகாமல் நீங்களாக ஓனாக எழுதுங்க. நான் எல்லாமே லிசன் பண்ணணும். என்னடா கொஞ்சம் முன்னாடி ஸ்க்ரோல் பண்றீங்களா? ஓகே. ஏன் இதோட ஹெல்ப் எதுக்கு இன்னும்? சரி, ஓகே. இல்ல மேம், நான் இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு ஒன்று மட்டும் போதும், பிரஷ்டாச்சார் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா நான் அது தெளிவு லைக் எதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும், எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு சென்ட் பண்ணிட்டியாம்மா? எஸ் மேம். லீவ் பண்ணிக்கப்பட்ட நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். நிகிதா, அர்தித், எனக்கு ரீச் ஆனவங்கெல்லாம் லீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். பாய் மேம். தேங்க்யூ மேம். மேம் நான் அபிராமி, நான் கிளாஸ் லீவ் பண்ணிட்டு சென்ட் பண்ணவா? என்கிட்ட உங்கள் நம்பர் இல்லை, அம்மா கிட்ட தான் இருக்கு. ஓகே ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேம் லீவ் பண்ணி சென்ட் பண்ணவா? ஓகேடா.
அக்ஷயா சென்ட் பண்ணாமல் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். அம்மா பவன், நான் உனக்கு கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கலடா.